இந்த சம்பவங்கள்லாம் நடந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழுவில் இருக்க மற்றொரு உறுப்பினரான சுகா ஒரு மோசமான சம்பவத்தை சந்திக்கிறாரு. பொதுவாகவே சுகாக்கு இந்த அமானுஷ்ய விஷயங்கள் இதுலலாம் நம்பிக்கை கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் அவர் இதெல்லாம் நம்பிட மாட்டாரு. ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் அவரையே நிலகுலைய வச்சிருச்சு. அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் வீட்ல இருந்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. சுகா மட்டும் வீட்டுல தனியா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு மூச்சு விடுதல ஏதோ ஒரு சிரமம் ஏற்படுது. யாரோ ஒருத்தர் அவரோட மேல் வாழ்ந்துட்டு அவரோட கழுத்தை நெரிக்கிறது போல ஒரு உணர்வு ஏற்படுது. இது மருத்துவ ரீதியா ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொன்னாலும் சுகா பார்த்தது அப்படியே டிஃப்ரெண்டா ஒரு வேற. அவர் மெதுவா கண்களை திறந்து பார்க்குறாரு. அப்போ ஒரு உருவம், அது மனித உருவமா அல்லது கருப்பு நிழலான கரெக்டா தெரியல. ஆனா அது அவர் மேல உட்காந்துக்கிட்டு அவரையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. சுகாவால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல, கத்தவும் முடியல. அந்த உருவத்தோட கண்கள் தீய போல அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. இப்படியே ஒரு சில நிமிடங்கள் போயிருக்கு. திடீர்னு அந்த உருவம் காத்தோட காத்தா அப்படியே மறைஞ்சு போயிடுது. உடனே சுகா எந்திரிச்சு பாக்குறாரு. அந்த ரூம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி விசித்திரமான வாசனை அப்படியே ரூம் ஃபுல்லா பரவுது. இது சுகாக்கு மட்டும் நடக்கல. பின்னாடி நாட்கள்ல ஜங்குக்கு கூட அந்த வீட்டுல ஒரு மர்மமான மனிதன் அலையிறத அவர் பார்த்திருக்காரு. அந்த பழைய வீடு உண்மையிலே ஒரு சுடுகாட்டுக்கு மேல கட்டப்பட்டிருக்கா, இல்ல அங்க யாராவது முன்னாடி இருந்தவங்க யாராவது இறந்திருக்காங்களா? சியோல்ல அந்த பழைய ஏரியாவை பத்தி இன்னைக்கும் பல கதைகள் வந்துகிட்டே தான் இருக்குது.